இங்க வணக்கம். இது பாருங்க கோவக்காயில் வந்து நம்ம கோவக்காயை வாங்கினது பழுத்துருச்சு. 2 பழம் கோவப்பழமாக வந்து பழுத்துருச்சு. இதில் நம்ம வந்து விதை சேகரிக்கலாம். நம்ம வீட்டில் வந்து காயெல்லாம் வாங்கிட்டு வரும்போது இது மாதிரி பழுத்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. மாடியில் இடம் இருந்துச்சுனாலோ தரையில் இடம் இருந்துச்சுனாலோ இதை நட்டு வச்சிங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து கோவக்காய் கோவப்பழம் வந்து பறித்து சாப்பிடலாம் பாருங்கள். இதை அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கங்க. இது மாதிரி பழுத்துருச்சுன்னா வேஸ்ட் ஆக்காதீங்க. கோவக்காயில் பொரியல் செய்யலாம், சாம்பார் செய்யலாம், ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப இந்த கோவக்காய் வந்து ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நமக்கு குறைக்கும். தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வயிற்றில் இருக்க இந்த கிருமிகள், இந்த கசடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாகி ஸ்கின் வந்து பளபளப்பு கொடுக்கும். வாரத்தில் வந்து 2-3 நாள் நம்ம கோவக்காய் வந்து சாம்பாராகவோ பொரியலாகவோ எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கங்க. நான் வந்து கோவக்காயில் பொரியல் பண்ணி வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். இது மாதிரி இதான் விதை சேகரிப்பு. கோவக்காயில் வந்து இதை விதை சேகரிப்பு பாருங்கள். பாய்ங்க.